குண்டுமழைக்கு நடுவே கெத்து காட்டும் இந்திய கொடி. 55,000 டன் எல்பிஜியுடன் இந்தியா நோக்கி வரும் பிரம்மாண்ட கப்பல். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே மூண்டுள்ள போர் உலக நாடுகளை அதிர வைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியாவிற்கு மிகுந்த நிம்மதியையும் பெருமிதத்தையும் அளிக்கும் வகையில் 55,000 மெட்ரிக் டன் எடையுள்ள எல்பிஜி எரிவாயுவை சுமந்து கொண்டு சிவாலிக் கப்பல் ஹார்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து இந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 28 முதல் தொடங்கி நடைபெற்று வரும் இந்த போரில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்ட பிறகு மோதல் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தீவிரமடைந்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை மழையென பொழிந்து வரும் நிலையில் இந்தியா மட்டும் தனது தேவையை நிறைவேற்றி வருகிறது. இது உலக நாடுகளை வியப்படைய செய்திருக்கிறது. இந்த போர் சூழலால் சர்வதேச அளவில் எரிபொருள் விநியோகம் கடுமையாக முடங்கி கிடக்கிறது. குறிப்பாக உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹர்முஸ் ஜலசந்தி போர் பதற்றத்தால் ஸ்தம்பித்திருக்கிறது. இந்த இக்கட்டான சூழலை உணர்ந்த இந்திய மத்திய அரசு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுவை கொண்டு வந்து விலையேற்றம் மற்றும் பதுக்கலை தடுக்க அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இத்தகைய நெருக்கடியான நேரத்தில் கத்தாரின் ராஸ் லபானில் இருந்து புறப்பட்ட இந்திய கொடியுடன் கூடிய சிவாலிக் கப்பல் எவ்வித ராணுவ பாதுகாப்பும் இன்றி சுயமாகவே ஹார்முஸ் நீரிணையை வெள்ளிக்கிழமை இரவு எந்தவித அசம்பாவிதமும் இன்றி கடந்து சாதனை படைத்திருக்கிறது. இந்திய கடற்படை இந்த கப்பலுக்கு தனியாக பாதுகாப்பு வழங்கவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாலும் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர உறவு இங்கே கை கொடுத்திருக்கிறது. இந்தியாவுக்கான ஈரானின் தூதர் முகமது ஃபதாலி இரு நாடுகளின் நட்பை முன்னிறுத்தி இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை ஈரான் வழங்கும் என்று அளித்த உறுதிமொழி இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த டேங்கர் கப்பல்களும் வரவுள்ளதால் நாட்டின் எரிவாயு தட்டுப்பாடு விரைவில் முழுமையாக நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.